இன்றைக்கு நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். சாரிடா, கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப குட்டி குட்டியாக கொடுக்குறனால நீங்கள் எல்லாருமே இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சரி, பார்க்கலாம் இது எத்தனை நிமிஷம் போகுது அப்படின்னு. ஓகே, இன்றைக்கி வந்து எப்போயோ ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க, ஸ்ட்ரிக்ட் கேப்டன் அண்ட் ஹிஸ் சாசி ட்ரைனர் போடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். இந்த சேனல் பொறுத்த வரைக்குமே ஒன்று ஃப்ராங்காக சொல்லணுன்னா, நீங்கள் லவ் ஸ்டோரி போட்டாலும் பார்ப்பீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று என்ன சொல்வீங்கன்னா, கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அது மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வேறு என்ன மாதிரி ஒன் ஷாட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கடா. நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒன் ஷாட்ஸ் எல்லாமே போடுறேன். பார்க்குறேன், நீ 30 மினிட்ஸ்க்காச்சும் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். லாங் டியூரேஷனாக எனக்கு போட முடியாதுடா. இதுக்கப்புறம்லாம் காலேஜ் ஓப்பன் ஆகிட்டா என்னோடய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் சுத்தமாக எனக்கு டைமே கிடைக்காது. ப்ராஜெக்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேடா, ரொம்ப வளன்னு பேசிட்டோம். நிறைய பேர் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நம்மளோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். இஃப் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்டட் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேடா, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஜேகே வந்து ஒரு மிலிட்ரி கேம்பில் இருப்பான். ஸோ அவன் தான் கேப்டன். அப்போது கொரியாலலாம் மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் கிட்ட மிலிட்ரிக்கு கண்டிப்பாக போயே ஆகணும்ல. ஸோ அந்த மாதிரி தாயாவுக்கும் வந்திருக்கும் ஆர்டர். ஸோ அதனால் அவன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே மிலிட்ரிக்குள்ளே என்டர் ஆகுறான். அவன் என்டர் ஆகி ஒரு 2 டேஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் ஜேகேவும் தயாங்கும் மீட் பண்ணல. பிகாஸ் 3rd டேலேருந்து தான் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தயாங் உட்காந்துருக்கான். அப்போது ஒரு பையன் வந்துட்டு, காய்ஸ், நம்மளை கேப்டன் சீக்கிரமாக வர சொன்னார். அப்போ தயாங்களாம், ஐயோ, இதுக்கு முன்னாடி பாஸ் அவுட் ஆன பேட்ச் எல்லாம் சொல்லியிருக்காங்க, கேப்டன் ஜியான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாராமே, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவனோட காலேஜ் மேட் ஒருத்தவன் இருப்பான். அவன்கிட்ட அவன் நல்லா புலம்பிகிட்டு இருக்கான் தயாங்கும். அப்போ தயாங்கோட காலேஜ் மேட் மார்க்கோவும், டேய் தயாங்கா, விட்டு பார்த்துக்கலாம், நம்ம காலேஜில் இருக்கும் போது மிலிட்ரி ட்ரைனிங் போகணுன்னு சொல்லிட்டு ஆட்டி எடுத்தானுங்க. இப்போ அதுவும் முடிஞ்சு இங்கேயுமா, அப்பா முடியலடா டேய், உடம்புல உள்ள மொத்த எனர்ஜியை உறிஞ்சிட்டு தான் விடுவானுங்க போல் அப்படின்னு அவனும் 2 பேரும் பேசிட்டு அப்படியே அவங்களோட யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் மாட்டிட்டு ஜேகே வர சொன்னால அந்த ஒரு கிரவுண்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஒரு 10 minutes எல்லாருமே லேட்டாக போயிடுறாங்க. அப்போது எல்லோரும், டேய், உங்களை சீக்கிரமாக குளிச்சுட்டு வர சொன்னேன்ல, எதுக்குடா லேட் பண்ணீங்க? ஐயோ, அதுக்கு முன்னாடி அவனோ ஒருத்தவங்க லூஸ் மோஷன் ஆகிடுச்சின்னு பாத்ரூமில் போய் உட்காந்துக்கிட்டான், நாங்கள் எப்படி குளிச்சுட்டு வர்றது அப்படின்னு லேட் ஆனதுக்கு ஒருத்தர் நீ தான் ரீசன் சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு சவுண்டு தான், எல்லாரும் அமைதியாக இருக்கீங்களா? அப்போ தயாங்களாம் அப்படியே ஆடி போயிட்டு பார்க்குறான். ஐயோ, இவர் தான் அந்த கேப்டன் ஜானா? வாய்ஸே ரகடாக இருக்கே. தலைவர் பார்க்கவும் ரகடாக இருக்கார். நல்லா ஜிம்முக்கெலாம் போயிட்டு ஜிம் பாடி மாதிரி இருக்கானே. செத்த தாயவங்க எனக்கு, அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு அவனும் பயத்தில் பார்த்துட்ருக்கான். பிகாஸ் தாயாங் வந்து ரொம்ப அடிதடி வம்பு தும்பு அப்படிலாம் போக மாட்டான். அவன் ஒரு குட் பாய். ஸோ அதுக்கு தக்கன எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் இருப்பான். அப்போ ஜேகே வந்துட்டு, ஏன் அவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க? லேட்டாக வந்துருக்கலாம்ல, ஒரு 11 மணி 12 மணி, நைட்டு 12 மணியை சொன்னேன், அப்போ வந்துருக்கலாமே, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கீங்க? உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்கேன், காதில் விழலையா என்ன? அப்போ எல்லோரும் அப்படியே தலையை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஒரு பையன் மட்டும், ஆஃபீஸர், எங்கள் ரெஸ்ட் ரூம் ரொம்பலாம் கிடையாது, 3 ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது, அதுதான் 30 பேரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஜேகே அந்த பையனை பார்த்து முறைச்சிட்டு, இதுதான் ரீசனா? சில்லி ரீசன். இதே வார் வந்து உங்களை கூப்பிட்டு போகும்போது உங்கள் ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்கும், இல்லைனா ரெஸ்ட் ரூமே இருக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க? ரெஸ்ட் ரூம் கட்டுறவரை நாங்கள் வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னு செம்மையாக முறைக்கிறான். அப்போ எல்லாருமே தலை குனிஞ்சிருக்காங்க. யாராச்சும் ஒரு ஆள் வேலிடான ரீசன் சொல்லுங்கள், நான் விட்டுறேன். அப்போ யாருமே ஒரு வேலிடான ரீசன் கொடுக்கவே இல்லை. பிகாஸ் தெரியும், ஜேகே கிட்ட ஏதாச்சும் சொன்னால் ஜேகே மறுபடியும் ஊடோடு ஏதாச்சும் பேசி நமக்கு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவனுக்கு பயந்து வாயே திறக்கல. அப்போ அவன் ஒவ்வொரு ஆளையும் அப்படியே ஒவ்வொரு லைனில் நோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். அப்போது 3rd லைனில் ஃபஸ்ட்டாக நம்ம தயாங் தான் நிற்கிறான். தயாங்க்கு பின்னாடி தான் அவனோட ஃப்ரெண்டு நிற்கிறான், மார்க்கோ. அப்போ தயாங் முன்னாடி வந்துட்டு, அப்போ தயாங் தலை குனிஞ்சு நிற்கிறான். அதை பார்த்துட்டு,
ஹலோ மிஸ்டர் கிம் தயோங். தயோங் அப்போ தயாங்க்கெலாம் ஹார்ட் பீட் செம்மையாக ஃபாஸ்ட் ஆகுது. கேப்டன் என்னது இது? கேப் இப்படியா போடுவாங்க? ஜஸ்ட் கொஞ்சம் டில்ட் பண்ணி இப்படி தான் போடணும் அப்படின்னு கேப்பை அழகாக அவனுக்கு போட்டு விடுறான். இது கூட தெரியாமல் எதுக்கு ஆர்மியில் வந்து சேர்றீங்க? அப்போ தாங்களும் மனசுக்குள்ளேயே நானாடா வந்து சேர்த்தேன், இதுதான் எங்கள் அம்மா அப்பாவே சொல்லிச்சு இவங்க கூடலாம் சேரக்கூடாதுன்னு, இவனுங்களாம் வந்து கோர்த்து விட்டானுங்களே அப்படின்னு அவனும் மனசுக்குள்ளே கதறிட்டு இருக்கான். அப்படியே ஜேகே போய்ட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் இப்படி தான் இருக்கணும், கேப் இப்படி தான் போட்டிருக்கணும், அந்த பேட்ச் எல்லாம் இப்படி தான் இந்த இடத்துல தான் குத்தி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்ருக்கான். அப்போ அகைன் தாங்கிட்ட வர்றான். பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி அப்பாவியாக இருக்கான். எல்லோரும் ஒரு மாதிரி ரகடாக அப்படி தர்றாங்க. வேணா ஒரு மாதிரி புலப்பூச்சி மாதிரி தெரிகிறான். என்ன உனே என்ன தயோங் தயோங் என்ன இப்படி உதறது அவனுக்கு? தயோங் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்குன்னு ஒரு கெத்து இருக்கும் ஷனோ. ஐ நோ கேப்டன், ஐ நோ. எங்க ஃபேஸை டெரராவை பார்க்கலாம். டெரராவா? அட பாவிங்களா, என்ன சண்டை போட வரசுனாலே வராது, இதில் ஃபேஸெல்லாம் டெரராக்கி சொல்கிறானுங்களே. அப்போது ஜேகே சொல்லும் போது தயாங்கும் அதை மறிக்க முடியாமல், கேப்டன் இப்போ பாருங்க கேப்டன் எப்படி டெரராக வைக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி உருன்னு மூஞ்சி வைக்கிறான். லைக் எப்படி இருக்குண்ணா, ஒரு க்யூட்டான குழந்தை கோச்சுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கான். லைட்டாக ஜேகேக்கு ஒரு மாதிரி சிரிப்பாயிடுது. ஜேகே சிரிக்காத இப்போ கேப்டன் அப்படின்னு அவனுக்கு சொல்லிட்டு, இங்கே பாரு இப்படிலாம் சில்லியாக வச்சுட்டு இருக்கக்கூடாது, டெரராக இருக்கணும், எல்லார்கிட்டையெல்லாம் இழிச்சுலாம் பேசக்கூடாது. ஓகே ஓகே கேப்டன், பரவாயில்லையே நல்லவராக தான் இருப்பா போல், நம்மளை ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறாரு அப்படின்னு தயாங்க்கு ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே ஒரு நல்ல இம்ப்ரெஷனாக தான் இருக்குது. அப்போ ஜேகே அங்கிட்டு போய் சிரிக்கிறான். டேய் ஒருத்தன் வந்துருக்கான்டா, டேய் எப்பா பார்க்க குழந்த மாதிரி இருக்கான், ஏஜ் என்னன்னு கேட்கல, 18க்கு மேலே தான் என்லிஸ்ட் பண்ணுவானுங்க, இவன் என்ன ஏஜ்னே தெரில, பார்க்க குழந்த மாதிரி இருக்கான்டா, டெரராக பேச வைக்க சொன்னான், குழந்த லாலிப்பா பாப்பிட்டு அழுவுமே அது மாதிரி பேச வச்சுட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கலாச்சிட்டு இருக்கான் தயாங்க போயிட்டு. ஸோ தயாங்க இதெல்லாம் கேட்டிருப்பான் அந்த சைடு வரும்போது. ஓ நான் குழந்த மாதிரி பேச வச்சிட்ருக்கேனா? நினச்சேன் என்னடா எந்த கேப்டனுமே எடுத்ததுமேலாம் யார்கிட்டையும் எவ்வளோ நல்லா பேச மாட்டாங்க, இவர் என்ன இப்படி பேசுகிறாருன்னு நான் குழந்த மாதிரி வச்சுருக்கேனா? தயோங் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீ ப்ராக்டிஸ் பண்ணுற, பண்ணிவிட்டு நாளைக்கு டெரராக ஃபேஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரூமுக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஒரு மிரர் எடுத்துகிட்டு பக்கத்தில் டார்ச் ஆன் பண்ணிட்டு, பிகாஸ் யாருக்கும் டிஸ்டர்ப்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு. எப்படி தயம் நல்லா கண்ணெல்லாம் சுருக்கு, தயம் சுருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி செம்மையாக ஃபன்னியாக பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரம் பொறுத்து அவனுக்கே சிரிப்பு வந்துடுது. ஐயோ அவர் சொன்னது கரெக்டு தானா? டேய் தயாங்கா நீ ஆர்மியில் வந்துட்ட, டெரராக இருக்கணும்டா அவர் சொன்ன மாதிரி அப்படின்னு அவனே கொஞ்சம் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா தூங்கிடுறான். மார்னிங் என்னை அவன் குறை சொன்னா, இன்றைக்கி நீ டாய்லெட் கூட போக மாட்டேன்டா, ஃபஸ்ட்டு அங்கே தான் போய் நிற்பேன் அப்படின்னு வெளியிலே குளிச்சுட்டு தலைமை போயிட்டு ஃபஸ்ட்டாலாம் நிற்கிறாப்புல. அப்போ தான் பின்னாடி பசங்க எல்லாருமே வர்றாங்க. ஸோ அப்போ ஜேகே பார்க்குறான், என்ன ஃபஸ்ட்டாக போய் நிற்கிறானே. அப்போ அவன் ஃபேஸை பார்க்கும்போது செம டெரராக நிற்கிறான். ஐயோ அப்பா பார்க்கவே பயமாக இருக்கு, என்ன போய் டெரர் ஃபேஸை போட்டு வந்து நிற்கிறான். ஒவ்வொரு பேட்ச்லேயும் ஒவ்வொருத்தவன் க்யூட்டாக பண்ணுற வரைக்கும், ஆனால் இந்த பேட்ச்சில் இவன் ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணிட்டு இருக்கானே. இதை பார்க்கும்போது டே ஜேகே நீ ஒரு ஃப்ளர்ட்டிங் கிங்கு தான், நான் கேப்டன் உன் ட்ரைனர்கள்லாம் நல்லா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவன் எல்லோரும் வந்ததுமே வந்துட்டு, இன்றைக்கி 20 புஷ்அப்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுங்க. 20யா? பரவாயில்ல, காலேஜ் டைமில் ப்ராக்டிஸ் பண்ண தானே தயாங்க, 20 என்ன நீ 30யாக பண்ணலாம் அப்படின்னு தலைவன் செம்மையாக 30 புஷ்அப்ஸே எடுத்துடுறாப்புல. அப்போ எல்லோரும் ஸ்டாப் ஆகிடுறாங்க 20யோட. தயான் தான் இன்னும் ஒரு 10 அதிகமாக எடுத்துகிட்டு 30 புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே எழுந்து நிற்கிறான். அப்போ ஜேகேக்கு எல்லாம் ஷாக்கு. ஐயோயோ ஆளை பார்த்து இடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அது இது தானா? இவன் வேறு 30 புஷ்அப்ஸ்லாம் வேறு எடுக்கிறான், பேசாமல் இவனை நல்லா ட்ரைன் பண்ணலாமா அப்படின்னு அவனே யோசிச்சுட்டு, தயம் இந்த வெயிட்டை தூக்கிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் இதுதான் நெக்ஸ்ட்டு எல்லாரும் தான்
எல்லாரையும் தான் சொல்கிறேன் அப்படிங்க அவங்க எல்லாரும் அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. தயாங்கும் எங்கள் அம்மா சோத்தை போட்டு தின்னுட்டு அப்படியே ஃபேனில் படுத்து கிடந்தேன்டா, ஏன்டா அப்படிலாம் வந்து ஏன் உசுரை வாங்குறீங்க அப்படின்னு அவனும். அது நல்லா ஒரு 10 to 15 kg கிட்டே இருக்குது. அந்த பேங்கை அப்படியே முதுகுல சுமந்துட்டு ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட அப்படி தண்ணிலாம் எதுவுமே கொடுக்காம நடக்க விடுறான். என்ன எல்லோரும் டயர்டாகி உட்காந்துட்டிங்களா? நானும் இதே தானே லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போவே எப்படியா எல்லோரும் நடக்கிறீங்களா? இதில் அகெயின் உங்களை வேறு பனிஷ்மெண்ட் கொடுக்கவா அப்படின்னு அவனும் வரும்போது மிரட்டிகிட்டே வர்றான். ஸோ தயாங்களாம் நாக்கு செத்து போய் வந்துட்டுருக்கான். அப்போ ஜேகே ஐயோ இதில் ரொம்ப ரொம்ப தள்ளாடுறானோ எனக்கு புரியல ஜேகே. அது என்ன உனக்கு இவன்கிட்ட மட்டும் தனி கரிசனம்? அதெல்லாம் வேணாம், ஓடிட்டு வா அப்படின்னு தயாங்க லைட்டாக ஷோல்டரில் இடித்து விட்டு போகிறான். ஐயோ போகிறான் பாரு. ஐயோ நீலாம் கேப்டன்னு சொல்லிக்காதையா அப்படின்னு வாய் விட்டு சொல்லிடுறான். அப்போது ஜேகேக்கு லைட்டாக விழுந்துடுது காதில். இது வாட் உன்னோட நேம் யா தயம் என்ன சொன்ன? இப்போது ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஐயோ கேப்டன் நீங்கள் ஒரு சூப்பர் கேப்டன், உங்களுக்கு ஒரு 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 சல்யூட் கேப்டன், ஒரு சல்யூட் அப்படின்னு அவனும் செம்ம ஃபன்னியாக பண்ணிட்டு அப்படியே போகிறான். ஆனால் ஜேகேக்கு காதில் விழுந்துருச்சு. நக்கல் மயிருடா அவனுக்கு, நக்கல் மயிறு அப்படின்னு அவனே போகிறான். ஸோ 1 கிலோமீட்டர் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். தயங்களும் சுத்தமாக முடியல, அப்படியே படுத்துடுறான். ஐயோ தண்ணி இல்லாமல் ஒரு ஸ்டெப் கூட இனிமேல் என்னால் எடுத்துலாம் வைக்க முடியாது அப்படின்னு அப்படியே படுத்ததும் ஜேகே பார்க்குறான். சரி வந்ததுமே பசங்களை 1 வீக்லேயே ரொம்ப போட்டு படுத்துறோன்னா அவனுங்க பயந்துருவானுங்க. எல்லோரும் போயிட்டானுங்க, தயாவும் இன்னொரு பையனும் மட்டும்தான் அப்படின்னு அவங்க 2 பேரோட பேக்கையும் வாங்கிட்டு இவன் நடக்கிறான். அப்போ 2 பேரும் பார்க்குறாங்க. டேய் தயாங்கா, இவரெல்லாம் என்னடா மனுஷனா இல்லை வேற எதுவுமா? இப்போ தயாங்கும் அது தாண்டா எனக்கே தெரியல. மனுஷனாக இருந்தால் ஓரளவு தான் வெயிட்டு தூக்க முடியும், இவர் என்னடா அசால்ட்டாக நடந்து போகிறாரு. அதான் மச்சான் எனக்கும் தெரில. டேய் எங்கள் அம்மாவை பார்க்காம இங்கேயே செத்துருவேன் போல், கொஞ்சோண்டு வாட்டர் மட்டும் கூடுறா அப்படின்னு வந்து உட்காடுறான். இப்போ ஜேகே போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு வாட்டரை அப்படியே எடுத்துகிட்டு வந்து தயாங்கிட்ட கொடுத்துட்டு அவன் பக்கத்துலேயே உட்காடுறான். அப்போ தயாங்கும் ஐயோ பக்கத்தில் உட்காந்துட்டாரு. இப்போ என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு நான் குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணுமா அப்படி கேட்கணுமா? ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டுடலாம் அப்படின்னு ஜேகே கிட்ட. கேப்டன் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி குடிங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்போ ஜேகேவும் குடிச்சிடவாடா, குடிங்க கேப்டன் அப்படின்னு சொல்லவும் மடமடன்னு ஃபுல்லாத்தையும் குடிச்சிட்றான். அப்போது தயாங்கலாம் தேவையா தயாங்க உனக்கு? தந்தாரில்ல மூடிட்டு கொடுத்துருக்கணும்ல தயம், எதுக்கு தயாங்க தேவையில்லாமல் அவகிட்டே கேட்டேன். அப்போ ஒரு மாதிரி பப்பி ஃபேஸை வச்சுட்டு ஜேகேவை பார்க்குறான். நாடா இதானே சொன்னேன், இதானே கேட்டேன் வாட்டர் வேணுமான்னு, எவ்வளோ குடிக்கணும்னு சொல்ல, அதான் மொத்த வாட்டரையும் குடிச்சிட்டேன். ஐயோ டேய் தயாங்கா, வயிற்றுக்குள்ளே வேற ஒரு மாதிரி குறைன்னு சவுண்டு கேட்டுட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்மால் இன்டெஸ்டைனு லார்ஜ் இன்டெஸ்டைன்லாம் அப்படியே சுருங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஜேகே சிரிச்சிட்டு மறைச்சி வச்சுருந்தேன் இன்னொரு வாட்டர் பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு, என்னடா நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கானுங்க, ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணிகிட்ருக்க என்ன அப்படின்னு ஒரு மாதிரி ஃபேஸ் பக்கத்தில் வந்து கேட்குறான். இப்போ தயாங்கெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் ஆகிடுது. அது வந்து கேப்டன் உங்களுக்கு லிப்ஸுக்கு கீழே மச்சம் இருக்கா? வாவ் அது அழகாக இருக்குது கேப்டன், ஆனால் டெரராக இருக்கும் போது அந்த மச்சம் தெரிய மாட்டுது, இப்படி பக்கத்தில் பார்க்கும்போது க்யூட்டாக அந்த லிப்ஸ்க்கு கீழே பிளாக் கலர் மச்சம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தொட்டு பார்க்குறான். அப்போ இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் ஆகிடுது. என்னடா யாரும் தொட்டதெல்லாம் கிடையாது, என்ன இவன் பாட்டுக்கு தொடுறான், எல்லாரும் பார்த்தாலே கொஞ்சம் டெரராக தான் ஆகுவானுங்க இவன் என்ன? அப்போது ஜேகேவும் தாயங்கோட கையை பிடிச்சிட்டு அப்படியே விடாமல் என்ன கேப்டன் கிட்ட ஃப்ளர்ட்டிங்கா? கேப்டனாக இருந்தாலும் ஷாராக இருந்தாலும் இந்த தயாங்கோட ஃப்ளர்ட்டிங் மூட அவன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போயிட்டு, தயாங்கா காலேஜில் எல்லோரும் ஒன்ட்ட ஃப்ளர்ட் பண்ணுவாங்க, ஆனால் நீ என்னடா இவர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்க? அது தப்பாக இருக்குடா தயாங்கா, ஃபேனா நான் எப்படி இவர்கிட்ட இப்படி பேசினேன் அப்படின்னு அவனுக்கே புரியாமல்
ஹார்ட் பீட் எல்லாம் செம்ம ஃபாஸ்ட் ஆகிட்டு அப்படியே அவன் சாப்பிட்ற பிளேஸ்க்கு போகிறான். அப்போ தயாங் மார்க்கோ 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்துலேயே ஜேகே வந்து உட்காடுறான், நல்லா பிளேட் ஃபுல்லாக சாப்பாடு எடுத்து போட்டுட்டு. அப்போது மார்க்கோ தயாங் கிட்ட, டேய் இது இவருக்கு மட்டுமா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்த்து எடுத்துருக்காரா? அப்பா 16 சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு வச்சு பார்க்குறான். தயாங்கோ, டேய் கண்ணு வைக்காதடா, அவர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, எனர்ஜியாக இருக்கணும்ல அப்போது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். பார்த்தா லிட்ரலி ஜெய்கே அவனுக்கு ஃபேஸ்க்கு க்ளோஸில் வந்துட்டு லைக் 2 பேரும் நோர்ஸுமே அப்படியே டச் ஆகிடுது. அப்போ இதை தாயாவும் எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஸோ ஜேகேவும் அன்எக்ஸ்பெக்டடாக அப்படியே வரவும் அப்படியே 2 பேர்த்துக்கும் ஒரு மாதிரி வேர்த்து ஊற்றுது. ஆனால் 2 பேரும் அந்த பக்கத்தில் அந்த நோஸ் டச் ஆகிற அளவுலேருந்து இன்னும் 2 பேரும் ரியாலிட்டி ஹிட் ஆகி வரவே இல்லை, அப்படியே இருக்காங்க. இதை மார்க்கோ பார்க்குறான். ஐயோ என்னது இது, சண்டை போட அந்த இடத்துல ஒரு சமாதானப்புற மாதிரி தெரியுதே. டேய் தயாங்கா, டேய் என்னடா அப்படின்னு தாயாங்கோட பெரடியிலேருந்து கத்திட்டு இருக்கான். அப்போ ஜேகே லிப்ஸப் பார்க்கும்போது எனக்கு ஏன்டா ஒரு மாதிரி தோணுது. அவள் தயாங்கும், பா அவருக்கு லிப்ஸுக்கு கீழே அந்த மச்சம் ஏன் என்னால் அதை ரெசிஸ்ட் பண்ணிக்கவே முடியல, ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு அதை டச் பண்ணணும் போல் இருக்குது அப்படின்னு ஜேகேவை பார்க்கும்போது அவனுக்கு அந்த மச்சம் பிடிச்சி போயிட்டு அவனே அறியாமல் அதை போய் டச் பண்ணி விட்டுடுறான். அப்போ ஜேகே, என்னடா பண்ணிட்டுறியா, பிடிச்சிருக்கா அது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ எல்லோரும் அப்படியே சாப்பிட்டு எழுந்து போயிடுறாங்க. மார்க்கோ, இவனுங்க ஏதோ நடத்துகிறானுங்களே, நீ தயாங்கா நீ நடத்து, எனக்கு தூக்கம் வருதுப்பா அப்படின்னு அவனும் போயிடுறான். ஸோ இப்போ அந்த சாப்பிட்ற இடத்துல தயாங்கன்னு ஜேகே 2 பேர் மட்டும்தான் அப்படியே இருக்காங்க. அப்போ தயாங், இந்த பியர்சிங் எல்லாம் கழட்டிடணும்ல, நீங்கள் என்ன லிப்ஸில் உள்ள பியர்சிங் கழட்டாமல் இருக்கீங்க, அது ஆஃபீஸ் டைமில் போட்டுக்குவேன், மற்ற டைம் கேப்டன் அறியும் போது போட்டுக்க மாட்டேன்டா அப்படின்னு அவனுமே திணறான். அப்போது ஜேகே இன்னும் அப்படியே க்ளோஸாக வர்றான். லிட்ரலி 2 பேரோட லிப்ஸும் அப்படியே டச் ஆகிடுது. அப்போ தயாங் எப்படியா விட்டா நீ உன்னோட டெம்பரை லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு கிஸ் பண்ணிவிடுவேன் எனஃப் அப்படின்னு டக்குன்னு வந்துடுறான். அப்போ ஜேகேவும் அப்படியே அவனோட கையை எடுத்து இந்த பெஞ்சில் குத்திட்டு, என்னடா பண்ணிட்டுருக்க ஜேகே, ஐயோ க்யூட்டாக இருக்கான்னு அவனுக்கு போய் ஃபாலோ ஆகிட்டு இருக்க, நீ கேப்டன் அந்த மாதிரி நடந்துக்கோ ஜேகே, அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு அவனும் அப்படியே பார்க்குறான். அவள் தயம், நெக்ஸ்ட் டே நான் அவரை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுது, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே எழுந்து ஓடிடுறான் குடுன்னு. அப்போ ஓடுறத பார்த்துட்டு ஜேகே சிரிக்கிறான். டி ஜேகே, உனக்குள்ளே ஒரு காதல் மலர விடுற பற்றியா, அங்கே நிற்கிற நீனு, நாளைக்கு பார்த்துக்கலாம் ட்ரைனிங்கில் அப்படின்னு அவனும் இருந்துடுறான். ஸோ நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. இந்த தடவை ரன்னிங் காம்படிஷன் தான், அப்படி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அன்றைக்கி மார்னிங் டு ஈவினிங் வர ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேகே தான், வேறு யாரையும் அசஸ் பண்ணுறதுக்கு விடலை. அப்போ தயாங் எழுந்து காலையிலே குளிச்சிட்ருக்கான். அப்போ குளிக்கும் போதெல்லாம் நேற்று ஜேகே அவன் கண்ணு பக்கத்தில் வந்தது, அந்த மாதிரியான விஷன்ஸ் எல்லாம் வந்து போகுது. அவனே அறியாமல் அவனோட லிப் அப்படி தொட்டுட்ருக்கான். டேய் தயாங்கா, என்ன நேற்று அவர்கிட்ட இருந்து கிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியா? அவரும் என்ன எழுந்துக்காமல் அப்படியே நிற்கிறாரு, கொஞ்சமாக அவருக்கு ஃபால் ஆகுற, பட் நைட்டெல்லாம் அவனை தூங்க விடாமல் அவரோட அந்த மச்சம் ரொம்ப கொன்று எடுத்துருச்சுல பா, என்ன ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட், ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் அந்த லிப்ஸில் உள்ள பியர்சிங் பார்க்கும்போது என்னையா அறியாமல் கடிக்கணும் போல் இருக்குது. வா, என்னடா பேசிகிட்டு இருக்க, அவர் கேப்டன் ஜியான், அவ்வளோதான், தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, மர்கையா ஒழுங்காக போயிட்டு ஒர்க் பாரு அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி ஷையாகிட்டே குளிக்கிறான். அப்போ குளிக்கிற இடத்துக்கு ஜேகே வந்துடுறான். தலைவன் அப்படியே கீழே ஒரு ட்ராயர் மட்டும் போட்டுட்டு, லைக் ட்ரௌசர் அண்ட்ராயர் மட்டும் போட்டுட்டு அவன் பாட்டில் குளிக்கிறான் வெக்கப்பட்டுட்டு. அப்போ அவன் வெக்கப்படும் போது அவன் ஃபேஸ் அந்த சீக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ப்ளஷியாக ஆகுது. அப்போது தயாங் திரும்பும்போது டக்குன்னு ஜேகே வந்து நிற்கிறான். அவனுக்கே ஒரு மாதிரி பக்குன்னு ஆகிட்டு அந்த தண்ணியில் அவன் வலிக்கு வெளில போகும்போது ஜேகே அப்படியே பிடிச்சிட்றான் அவன் இடுப்பை. அப்படியே 2 பேர்த்துக்கும் ஒரு மாதிரி ரொமான்டிக்கான ஒரு லுக் போயிட்டுருக்கு. அப்போ தயாங், ஐயோ இப்போ தான் அவரை நினச்சி ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு இருந்தேன்,
அதுக்குள்ளே இவர் வந்துட்டாரா அப்படின்னு வெக்கமாக்கிட்டு அப்படியே பார்க்குறான். அப்போது தயாங்க எதுவுமே போடாமல் கீழே மட்டும் போட்டிருப்பானே, அதுவே ஒரு மாதிரி நனைஞ்சு ஒட்டி பாடியோட ஒட்டி போயிருக்கு. அப்போது ஜேகேவால் முடியல. ஜேகே அவனை பாரு, கீழே கீழே பார்க்காத ஜேகே அப்படின்னு பார்க்குறான். தலைவன் சட்டை போடல, எதுவுமே போடல. அவனுக்கு ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. அவன் எச்சியை முழுங்கிட்டு அப்படியே பார்க்குறான். ஜேகே உன்னோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணிட்டாதரா. யாரை அப்படி சட்டை போடாமல், ஐயோ எல்லோரும் சட்டை போடாமல் தானே நின்று குளிப்பாங்க. என்னடா ஜேகே லூஸு மாதிரியோ நான் பார்த்ததுலேருந்து. பட் ஹீஸ் கைண்ட் ஆஃப் க்யூட்டில் அப்படின்னு அவனே அறியாமல் தயாங்க்கு பக்கத்தில் போயிட்டு அவன் லிப்ஸ் பக்கம் போயிட்டு, லிப்ஸ்லாம் வறண்டு போயிருக்கே, எதுவும் லிப் பாம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டியாடா அப்படின்னு அவனே அறியாமல் கேட்குறான். லிட்ரலி தயாங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி பொசஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுறான் தயாங்கிட்ட. அப்போ தயாங்கு ஜேகேவை அப்படி கழுத்தோடு கட்டி பிடிச்ச மாதிரி இன்னும் அந்த பொசிஷனில் தான் நிற்கிறாங்க. பட் இருந்தாலும் எழுந்துக்காம அப்படியே நின்றுட்டு, ஜேகே அது கேப்டன் ஜான் அது இனிமேல் குளிச்சுட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவனே கிஸ் பண்ணிடுறான். ஸோ முடியல. ஸோ அப்போ தயாங்கும் போயிட்டு அவனோட பியர்சிங்கை கடிச்சு இழுக்கிறதுன்னு ஸோ குளிச்சுட்டு இருக்கும் போதே போகுது 2 பேத்துக்கும் நல்ல ஒரு டீப்பான ஒரு கிஸ். அப்போது ஒரு 5 நிமிஷம் அப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ வெளியில் ஏதோ ஒரு விசில் ஊதுற சவுண்ட் கேட்குது. அது கேட்டது தான் 2 பேரும் ரியாலிட்டி ஹிட் ஆகிட்டு, பாஸ் சாரி பாஸ் சாரி தயாங் குளிச்சுட்டு சீக்கிரம் வாஹா ட்ரைனிங் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அவன் தயாங்கு செம வெக்கமாயிட்டு அப்படியே லிப்ஸை பிடிச்சிட்டு அந்த இடத்துல குதிச்சிட்ருக்கான். தயாங்கா கேப்டனையும் மடக்கிட்ட போலையே, ஐயோ என்னடா இது அப்படின்னு அவனும் நல்லா ஜாலியாக போகிறான். ஸோ இந்த மாதிரி எம்பாரசிங்லேயே ஒரு ஃபியூ மந்த்ஸும் போகுது. அப்பப்போ 2 பேரும் பார்த்துக்குவாங்க. அப்பப்போ தாங்கும் அப்படியே போயிட்டு கிஸ் பண்ணி விட்டுருவான். ஆனால் அதுக்கப்புறமா 2 பேரும் அந்தளவு பேசிக்க மாட்டாங்க. கிஸ் மட்டும்தான். அதுதான் அவங்களோட ஒரு மாதிரி லவ் லாங்குவேஜ் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒன்று ஃபைன் டே, இட்ஸ் வேலண்டைன். அப்போது மிலிட்ரிலலாம் அந்த மாதிரிலாம் இருக்காதுல்ல, எப்போவும் ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி தானே இருக்கும். அப்போ இன்றைக்கி செம்ம ஹெவியான ப்ராக்டிஸ் அந்த ட்ரைனீஸ்க்கு எல்லாத்துக்கும். அப்போ ஜேகே பார்க்குறான் தாயங்க அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ட்ரைனிங்கெல்லாம் முடிக்கிறான். உன்னை விட தாயங்க இப்போ ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி ஆக்கிட்டான் ஜேகே தாயாங்க. அப்போ பார்க்கும்போது தாயங்களாம் அப்படியே ஒரு மாதிரி அழைச்சி போயிட்டு அவன் உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது, எனர்ஜியே இல்லாத மாதிரி. அப்போ ஜேகே உடனே உள்ளே போயிட்டு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று கையில் எடுத்துகிட்டு அப்படியே தாயாங்காக வச்சிட்ருக்கான். அப்போ இதை மார்க்கோ பார்த்துட்டு, அட பாவி கேப்டனே, இப்படி எங்கள் தயாங்க்கு ஃபால் ஆகிட்டியடா, எவ்வளவோ பீஸு முரட்டு கட்டையெல்லாம் இருக்கானுங்க, ஆனால் உனக்கு இந்த பஞ்சு மெத்தை தான் வேணுமா? சும்மா சொல்லக்கூடாது. என் அழக தயாங்கம் மயக்கிட்டான்ல, ஸ்ட்ரிக்டாக இருந்த எங்கள் கேப்டனையே எப்படி மாற்றிட்டான் பாரு. ஆனால் ஜேகே மற்றவங்கிட்டலாம் இன்னொரு செம்ம ஸ்ட்ரிக்டாக அப்படி கராராக இருப்பான். அண்டு சம்டைம்ஸ் தயாங்கிட்டையும் அப்படிலாம் இருக்கும் போது தயாங்க அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு முத்தம் கொடுக்காம போயிடுவான். ஸோ இன்றைக்கி காலையிலேயே அந்த மாதிரி தான் தயாங்கிட்ட திட்டி விட்டுருப்பான். அதனால தான் தயாங் இன்னும் ஜேகே அப்படியே ஏறு எடுத்து கூட பார்க்காம அப்படி நின்றுட்டுருக்கான். அப்போ ஜேகே, ஐயோ காலையில் வேற திட்டி விட்டு வந்துட்டோம், இப்போ என்ன பண்ணுறது, அவன் வேற முறைச்சிட்டு தெரிவானே. ஸ்ட்ரிக்டான கேப்டனாக இருக்கந்தான், இருக்க வேண்டிய டயத்தில் இருக்கணும் தான். அதுக்காக என்ன பண்ணுறது, ரொமான்ஸ் பண்ண வேண்டிய டயத்தில் ரொமான்ஸ் பண்ணணும், திட்ட வேண்டிய டயத்தில் திட்டணும், ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய டயத்தில் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். ஆனால் இவனுக்கு புரிய மாட்டுதே. இந்த குழந்தைய வச்சுட்டு தூக்கி வச்சு மடியில் தான் கொஞ்சணும். அதனால தான் என் ரூமே வெக்கேட் பண்ணிட்டு இன்றைக்கி அவன் பெட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். இன்றைக்காச்சும் போய் சமாதானப்படுத்தி விடலான்னு அப்படின்னு அவனும் வெயிட் பண்ணுறான். அப்போ தயாங் செம்மையாக ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி தாகமாக அப்படியே வந்துட்டுருக்கான். அப்போ மார்க்கோ கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கான். ஏய் மார்க்கோ, வாட்டர் பாட்டிலை குடுறா. அந்த ஆள் தான் ஏதோ எனர்ஜி ட்ரிங்க் வச்சுருக்கார்ல, ஓ மச்சான் நீ அங்கே போய் வாங்கிக்கோ. மார்க்கோ, வச்சிருவேன், டேய் செத்துருவேன் போல், கொஞ்சோண்டு வாட்டர் குடுறா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே ஜேகே வர்றான். வந்துட்டு இந்த எனர்ஜி ட்ரிங்க்கு கூடி. மார்க்கோ, நான் உன்கிட்ட தான் கேட்டேன் மார்க்கோ, நான் யார்கிட்டையும் கேட்கல. எல்லாருக்கும் தான் தண்ணி தவிக்குது, எனர்ஜி இல்லாமல் இருக்குது, அவங்கக்கிட்ட போய் கொடுக்க சொல்லு. மார்க்கோ, நீ வாட்டர் பாட்டிலை கொடு அப்படின்னு சொல்லி மார்க்கோ கையில் இருக்க அந்த வாட்டர் பாட்டிலை எடுக்க போகிறான். அப்போ ஜேகே அதை அப்படியே தூக்கி வேறு சைடு தூக்கி வீசிடுறான். அட பாவீங்களா, உங்கள் லவ்ஸுக்குள்ளே ஏன் வாட்டர் பாட்டிலை பறக்க விடுறீங்க? அவனுங்களே ஒரு ட்ரைனிங் முடிஞ்சிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் தான் தர்றானுங்க,
ஏதோ கொரியாலேயோ தண்ணி பஞ்சம் மாதிரி இதுலேயே நீங்கள் தூக்கி போட்டிங்களா? உங்கள் லவ்வில் நான் ஏன்டா சாகணும், நான் போகிறேன் அப்படின்னு அவன் ஃபன்னியாக எழுந்து அந்த சைடு ஓடிடுறான். அப்போது ஜேகே அப்படியே அவன் கொண்டு வந்ததை ஓப்பன் பண்ணிவிட்டு, தயம் இதை குடின்னேன், எனக்கு இப்போ தண்ணி தான் வேணும். டேய் இதுவும் தண்ணி மாதிரி தானே இருக்கும், சன்னா தயம் சின்ன குழந்த மாதிரி விளாண்டுட்டு இருக்க, எனக்கு அதெல்லாம் வேணாம். அப்போ எல்லோரும் இருக்காங்கன்னு கூட பார்க்காம ஓவர் ஆகிடுச்சுல ட்ரைனிங், ரூமுக்கு போகணும், எனக்கும் ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னு தயாங்க பிடிச்சி க்ளோஸாக இழுத்து கட்டி பிடிச்சிட்டு, என்ன இப்போ காலைல ஒழுங்காக ட்ரைனிங் பண்ணேன்னு கத்திட்டேனே அதுக்காகவா எல்லோரும் முன்னாடி கத்துறப்போ? டேய் எல்லோரும் முன்னாடி கத்தணுன்னா நான் கேப்டன் தானே, அப்போ அது மாதிரி தானடா தாங்க இருக்க முடியும். டே குழந்த பையலே கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிறியா நீனு? புரிஞ்சிக்கவே மாட்டேடா நீனு, புரிஞ்சிக்கவே மாட்டேன். சரி அதை கூடு, எனக்கு ஒரு மாதிரி தாகமாக இருக்குது அப்படின்னு அவனும் வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். அதில் பாதி தான் அவனோட கழுத்து சைடெலாம் அப்படியே கொட்டுது. ஸோ ஜேகே அங்கேருந்து அப்படியே போயிட்டு வாய் வச்சு எடுத்துகிட்டு அப்படியே அவன் லிப்ஸ் பக்கத்தில் போகிறான். ஜேகே ஆரம்பிச்சிடாத, இன்னும் நான் உன் மேலே கோவமாக தான் இருக்கேன், நீ கட்டி பிடிச்ச சமாதானப்படுத்துறதுங்கிறதுக்காக மட்டும் உன் மேலே கோவம் இல்லைன்னா ஆகாது. ஆனால் ஏன் இப்போ ஒரு மாய்ஸெல்லாம் ஒரு மாதிரி காஜியாக மாறுது தயாங்க? இப்போ வந்து என்னை முத்தம் கொடுத்துட்றா ஜேகே அப்படின்னு உன் வாய்ஸ் என்னை இழுக்குதே, உண்மையா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை இப்போ அப்படின்னு ஜேகே கிட்ட அந்த ஈவினிங்லேருந்து நைட் வர ஒழுங்காகவே பேசலை. அப்போ தயாங் பார்க்குறான் ரூமுக்கு போயிட்டு, என்னது இது, என் ரூம் பக்கத்தில் என் பெட் பக்கத்தில் உட்காந்துட்டு யார் அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா அந்த பர்சன் அப்படியே அவர் பிளாங்கெட் வச்சு கவர் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. சாரி படுத்திருக்காரு, அதனால யாருன்னு தெரியல. அப்போ மார்க்கோ, டேய் தயாங்க யாருடா, உனக்கு ரைட் சைட்லண்ணா லெஃப்ட் சைடில் யார், அதுவும் உன் பெட்டும் அவர் பெட்டும் கிட்டத்தட்ட லிட்ரலி ஒட்டி இருக்க மாதிரி இருக்குது. டேய் யாருடா அது? மார்க்கோ சனியனே, அதான் எனக்கும் தெரியல, யாராக இருந்தால் நமக்கு என்ன, மூடிட்டு நாம் தூங்குவோண்டா அப்படின்னு தூங்க போகிறான். ஆனால் அந்த பர்சன் யாருமே தெரியல, பட் நமக்கு தான் தெரியுமே இது ஜேகேன்னு. ஜேகே அப்படியே நல்லா கலாய்க்கிறதுக்காக அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு டீஸ் பண்ணணுன்னு. அப்போ லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிடுது. நம்ம ஜேகே தான் முன்னாடியே தாயங்கோட பெட்டையும் ஜேகே அவரோட பெட்டையும் ஒன்றா சேர்த்து வச்சுருப்பாரு. லைட்டாக 1 இன்ச் தான் கேப், அந்த 1 இன்ச்சில் விழுந்துட மாட்டாங்கல்ல. அப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா அப்படியே தூக்கத்தில் புரள்ற மாதிரி வந்து தாயாங்கோட நெஞ்சு மேலே அப்படியே படுத்துக்கிறான். அப்போ தயம், ஏய் யாருடா அது அப்போ முழிச்சு பார்த்தா ஜேகே அப்படியே முழிச்சு தான் இருக்கான். கேப்டன், டே ஜேகே எப்படா நீ வந்த? தூங்குறானா இல்லை தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறானா? ஜேகே அப்போ ஜேகே இன்னும் நல்லா தயங்க கட்டி பிடிச்சிட்டு, ஐயையோ என் ஆளு கோவமாக இருக்கானே, அவனை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுனே தெரியலையே, யாராச்சும் ஐடியா கொடுங்களே அப்படின்னு கத்துறான். எல்லோரும் முழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே ஜேகேயோட மவுத்தை க்ளோஸ் பண்ணுறான். டே ஜேகே எழுதுறா. தயாங்க நான் எழுந்து தான் இருக்கேன், ஆனால் தூக்கத்தில் இருக்க மாதிரி நடிப்பேன், கோவமா இருக்கியே, ஒரு கேப்டனாக ஸ்ட்ரிக்டாக இருக்கேன், என்ன இப்படி குழந்த மாதிரி மாற்றி விட்டியேடா அப்படின்னு அவனும் இன்னும் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறான். ஒரு கடத்தில் தயாங்க புரிஞ்சிருச்சு, டே ஃப்ராடு குட்டி ஒழுங்க மரியாதையாக எழுந்துரு, கண்டுபிடிச்சிட்டானா நீ ஃப்ராடு பண்ணுறேன்னு தெரியுது, முழிச்சு தான் இருக்க, எழுந்துக்கிறியா இல்லை உன்னை பிடிச்ச உன் பெட்லேயே தள்ளி விடவா, எப்படி என்ன தாங்க? நான் என்ன வேணும், நான் ஓவராக பண்ணிட்டு இருக்கேன், கத்தாத அமைதியாக பேசு, கத்தாதானா முத்தம் கொடு, காலைல நான் மட்டும் தானே கொடுத்தேன், எனக்கு தரவே இல்லை, ஒரே ஒரு முத்தம் கொடு பார்க்கலாம். அப்போ தாங்க சிரிப்பு வந்துடுது, எதுக்கு இப்போ சார் என் பெட்டுக்கு பக்கத்தில் வந்தீங்க? உங்களுக்கு தான் நல்லா சொகுசாக ஒரு ஏசி போட்ட அந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்க ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும்ல, அங்கே தானே நீங்கள் இருப்பீங்க. அவன் கிடைக்கிறான் இங்கே என் ஆள் கூட இப்படி படிக்கிறது கட்டி பிடிச்சிட்டு, வரேம்மா நீ உன்னை கூப்பிட்டாலும் அங்கே வர மாட்டேற, நீ ட்ரைனியாக இருக்கன்னு, நீ என்ன வரமாட்டியா? அப்போது நான் எதுக்கு வரணும்? நீ அங்கே போயிட்ட, நீ அங்கே தான் இருக்கணும், எது என்னோடது இந்த பிளேஸ், அப்புறம் இங்கே தான் இருக்கணும். சரி முத்தம் கேட்டது கொடுத்துட்டு ஏன் அப்புறம் என்ன வாய் வேணாலும் பேசுறியா? ஐயோ இந்த உதடு வேற, ஜெய்க்கு முத்தம் கொடுன்னு எத்தனை தடவை சொல்லிச்சான், நீ கேட்கவே இல்லையாம்ல. அது எப்படி ஜேகே என் உதறி என்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு உன்கிட்ட மட்டும் எப்படி பேசுது, அதுதான் எனக்கு புரியவே மாட்டுது. எப்படி ஜேகே இப்போ தருவியா மாட்டியா அப்படின்னு எல்லோரும் தூங்கிட்டு இருக்கனால குட்டியோண்டு அந்த வெளிச்சம் மட்டும்தானே இருக்கும். அப்போது ஜேகே போயிட்டு தாங்க மேலே ஏறி உட்காந்துட்டு, தருவியா மாட்டியா? டேய் கெஞ்ச வைக்காத, எவ்வளோ பெரிய கேப்டன் நான், என்னமோ இப்படி கெஞ்ச வச்சிட்ருக்கல்ல,
தயம் அவள் தயங்கே பாவமாக இருக்கு. தயங்கா என்னதான் இருந்தாலும் ஒரு கேப்டன், அப்போ ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். பாவம் ஒரு முத்தம் தானே கொடுத்துரு அப்படின்னு அவனும் வந்துட்டு ஆ சி நேது இது எச்சி வச்சு லைட்டாங்கன்னு நல்லா அப்படியே நாக்கும் தொடுற மாதிரி, அப்படியே நாக்கு டேஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொடுறா. அந்த மாதிரி கொடுத்தன்னா இப்போ நீ படுத்துருக்கிறதுக்கு அதுக்கும் நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும். ஜேகே ஒழுங்க மரியாதையே எழுந்து உன்னோட பெட்டுக்கு போயிரு. நான் போக மாட்டேன் ஜேகே, நான் போகலாம் மாட்டேப்பா. சரி கொடு நான் போகிறேன். சேட்டப்பா நான் பாட்டில் நல்ல பிள்ளையாக போயிடுறேன், நீ கொடு. ஐயோ அப்படி கொடுத்தாலே அடுத்த கட்டத்துக்கு போயிடுவானே அப்படின்னு அவனு கொடுக்குறான். எஸ், நம்ம தயாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். தலைவன் அப்படியே அவனோட மேலே ஃபுல்லாக அப்படியே பிளாங்கெட் எடுத்து போத்திட்டு, அவங்க 2 பேர் மேலேயும் அடுத்த கட்டத்துக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறான். 2 பெட்லேயும் 2 பேரும் அப்படியே உருண்டு புரண்டுட்டு அப்படியே ஜாலியாக அவங்களோட மிலிட்ரி ட்ரைனிங்கே முடிச்சுட்டு அப்படியே டேட்டிங் அவுட்டிங்னு சொல்லிட்டு 2 பேரும் அழகாக அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேடா, ஓகே. எத்தனை நிமிஷம் ஆச்சுன்னு தெரியல. ஐ ஹோப் ஒரு 30 minutes ஆச்சும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க, அக்கா ரொமான்டிக்காக போடுங்கக்கா அப்படின்னு. அப்கமிங்கில் வந்து கண்டிப்பாக ரொமான்டிக்காக பார்க்கலாம். ஓகேடா, எல்லோரும் மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு அண்ட் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.